சரி, நாம் இப்போ பார்ப்போம். ஆல்ரெடி நான் ஒரு சைட்டை ஹோஸ்ட் பண்ணி ஃப்ரீ ஹோஸ்டிங் ஒன்றில் நான் இப்படி ஃப்ரீ ஹோஸ்டிங் போடுற ஒரு இதை வந்து நான் இப்போ விளக்கப்படுத்துகிறேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் ஒன்றில் நம்மளோட ப்ரொஜெக்டை போட்டு இந்த மாதிரி சப்டொமைனாக நம்மளோட ப்ரொஜெக்ட் வந்து ரன் ஆகும். இது வந்து அவங்களோட டொமைன், நம்மளோட நேமை சப்டொமைனாக போட்டு ஒரு ஹோஸ்டிங்கை ரன் பண்ணுது. இப்போ இதில் /app.php அப்படின்னு போய்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் லொகின் பேஜ் வரும். இதில் நான் ஆல்ரெடி அந்த ரெப்போக்கில் ஒரு க்ரெடென்ஷியல் போட்டிருந்தேன். அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருந்தேன். எனக்கு க்ரெடென்ஷியல் அட்மின் லாகின் என்ன அப்படின்னு சொல்லி admin@gmail. இதை வச்சு லொகின் பண்ணி என்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் ஈக்கிற அப்படின்னு உங்களுக்கு பார்த்துக்கொள்ள. இப்போ இதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், 1 by 1 இந்த ஒரு தீம் ஒன்று யூஸ் பண்ணி ஸ்னீட்னு ஒரு தீம் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ அதில் தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இன்க்ளூட் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறோம். சரியா? இதை நீங்கள் லாகின் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் ஃப்ளோ நடக்குது அப்படின்னு இதை நீங்கள் புக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கில் புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம புக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கும். சரியா? அடுத்ததாக இந்த தீம் ஒன்று இருக்குது. அந்த தீமை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த தீமை நான் என்ன செய்ய போகிறேன், அந்த டேஷ்போர்ட் தீம் ஒன்று நாங்கள் இதில் டாக்குமெண்ட்டில் போட்டுக்கிறேன். இதில் வெப்டெவ் ஒன்று சொல்லி ஒரு ட்ரைவ் லிங்க் ஒன்று போட்டுக்கிறேன். அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஜிப் ஃபைல் நீக்கிட்டு ஸ்னீட் 1.00 சம்திங் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வரும், அதை அன்ஜிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜிப்பை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ஜிப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, அன்ஜிப் பண்ணுங்கள். அன்ஜிப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
உள்ளுக்க இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு சொல்லி இது இருக்காங்க. இது உள்ளுக்க HTML ஃபோல்டர் அது உள்ளுக்க ஆக இதில் index.html இது எடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தீம் ஃபைல். இது HTML CSS JSலாம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வச்சுக்கிது. நாம் இதில் இதோட CSS இதோட JSலாம் யூஸ் பண்ணி நம்மளோட பேஜை பில்ட் பண்ணி எடுக்கப்போம். இதில் ஒரு காம்போனன்ட்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிது. இப்போ கார்ட்ஸ்ன்னு சொன்னால் கார்ட்ஸில் நிறைய ஸ்டைல் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை இதில் இந்த HTML எடுக்கிறது. இப்போ இதில் இந்த HTML எடுக்கிறோன்னு சொன்னால் இதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஸ்டைல்ஸ்லாம் நம்மளோட இதில் அப்ளை ஆகும். இப்போ இதில் நம்மளுக்கு இமேஜோட இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் வேணும், இல்லாட்டி இமேஜோட இந்த மாதிரி லிங்கோட வேணும் அப்படின்னு சொன்னால் இது எடுக்கிறது. இல்லை ஜஸ்ட் ஒரு 2 லிங்க் உள்ள இமேஜ் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நம்ம விரும்பின பட்டன் இல்லாமல் இந்த மாதிரி தேவையான மாதிரி இல்லை டைமோட இருக்குது. இந்த மாதிரி தேவையான வேரியேஷனில் இருக்குது. இந்த மாதிரி வழியில் பிக் பண்ணி எடுத்துக்கொள்ள. அடுத்தது யூஸ் இன்டர்ஃபேஸில் வந்தால் இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னு சொன்னால் இதை எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி தேவையான பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸ்னு போனால் அவன் ஆல்ரெடி பூஸ்டப் பார்த்து தானே இருக்கிறீங்கண்ணா. இப்போ பூஸ்டப்பில் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் பார்த்துப்பீங்க. இது அந்த பூஸ்டப்பை வச்சு இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணி டிசைன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதில் ப்ரைமரி கிளாஸ் ரவுண்டட் கொடுத்தா இந்த பட்டன் வரும். இது டிஃபால்ட்டாக ப்ரைமரி BTN ப்ரைமரி சம்திங் கொடுக்குமே. அப்போ இதுக்குன்னு தனி கிளாஸஸ் இருக்குது. இதில் கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கிட்டு போகணுன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பட்டன்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ள. இப்போ விரும்பின மாதிரி பட்டன் சீக்கிரம். அடுத்தது இதில் நிறைய ஆப்ஷன் சீக்கிரம். இப்போ டோஸ்ட் இது அலர்ட் வர நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ட் வரும். இப்போ இந்த மாதிரி அலர்ட் வரணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதில் சென்டர் மிடில் ரைட் நம்மளுக்கு ஒரு சப்மிட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுனா இப்படி ஒரு அலர்ட் மெசேஜை நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த டோஸ்ட் அலர்ட் டூலை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்தது இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையான எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து நாம் ஒரு ஃபார்ம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் எலமெண்ட்டில் பேசிக் இன்புட் ஃபார்ம்லாம் என்னவெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு ஆல்ரெடி பார்த்தோம் இன்புட்டை ஒரு யூசர்ட நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோன்னு சொன்னால் எப்படி ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நேம் மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த மாதிரி தேவையான ஃபார்ம்ஸ் இல்லை டெக்ஸ்ட் ஏரியா. அடுத்தது ட்ராப் டவுனுக்கு உள்ளது டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே இங்கே மல்டி செலக்ட் பண்ணுறது. இப்போது 2 ஆப்ஷன் ஒரே நெட்டுக்கு செலக்ட் பண்ணணுன்றா மல்டி செலக்ட்டுக்கு. அடுத்தது இந்த இடத்துல சைஸஸ் இருக்குது. லார்ஜுன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக ஸ்மாலாக இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்றாப்புல இன்புட் ஃபீல்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கொள்வது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் க்ளோஸ் பட்டன்லாம் வச்சுக்கிற மாதிரி டேட் பிக்கர்ஸ் மந்த் பிக்கர் இந்த மாதிரி நிறைய டேட் சம்மந்தமானது. கலர் பிக்கர் இருக்குது. இது ஒரு ரேஞ்சுக்கு ஃபில்டர் பண்ணுறேன். இப்போது இ-காமர்ஸ் சைட்டோன்னு சொன்னால் இதில் ப்ரைஸை கொடுத்து வைக்கிறோம். இது 1000 ரூபாய்க்குலேருந்து 5000 ரூபான்னு. இப்போ இதில் ப்ரைஸ் ரேஞ்சை கொடுத்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரேஞ்சிங் யூஸ் பண்ணுறது. அடுத்து ஃபைல் அப்லோடுக்கு இன்புட் இது ஃபீல்டு ஒன்று வைக்கிறது. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் ஃபீல்டு இருக்குது பேசிக்கானது. அதையும் நம்மளுக்கு இதுலேருந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்ததாக இதில் பார்த்தோன்னு சொன்னால் டேபிள்ஸ். இப்போ நம்ம டேட்டாவெல்லாம் லிஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் டேபிள் சர்ச் ட்ராப் டவுன் ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங்குள்ள இந்த கார்ட் யூஸ் பண்ணிக்கிது. பட்டனோட உள்ள கார்ட் இதில் அந்த டேபிளோட லிஸ்டிங் யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை பட்டன்
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மை டேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க. இதில் பட்டன் யூஸ் பண்ணிக்க. பட்டன் இந்த ப்ரைமரி ஒவ்வொரு கலர்ஸில் பட்டன் இருந்துரு அதில் உள்ள பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிது. இந்த மாதிரி தேவையான கம்போனன்ட்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு போவேன். லொகின் பேஜ், இந்த லொகின் பேஜ்னால் இந்த லொகின் பேஜை தான் யூஸ் பண்ணிக்கிது. அதை அந்த HTML அப்படி எடுத்து நாம் யூஸ் பண்ணி போவேன். இப்போ இல்லை நீங்கள் ஒவ்வொன்றை கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள இப்போ லொகினுக்கு போனேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓத் லொகின் basic.htmlனு வரும். அந்த HTMLக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஃபுல் இந்த லொகின் பேஜில் கோடை நிற்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோட்ஸி இது எல்லாமே HTML கோட்ஸி. இதில் ஓத் லொகின் பேசிக் இதில் போடணும்னு சொன்னால் இந்த லொகின் பேஜில் ஃபுல் கோடை. இதில் டாப்பில் பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டைல்ஸ், இந்த லொகின் பேஜுக்கு தேவையான ஸ்டைல் மட்டும் இன்க்ளூட் பண்ணிடு. இப்போ இதில் கோர் அந்த தீமுக்குள்ள பேசிக்கான ஸ்டைல் இந்த demo.css, அடுத்தது வெந்த ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல லிப்ஸ், இந்த மாதிரி ஸ்க்ரோல் பாருக்குள்ளது, இந்த பேஜுக்குள்ள ஓத் பேஜுக்குண்டு தனியாக ஒரு CSS எழுதி வச்சுக்கிறேன். அப்போ இந்த CSS இப்போது காமனாக இந்த தீம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண வேண்டிய சில CSS இருக்கும். அந்த பேஜுக்கு மட்டும் சில CSS எழுதி வச்சு அதையும் பார்த்து நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போது நாம் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டுக்கு ஒரு லொகின் பேஜுக்குள்ளே இந்த லொகின் பேஜை நாம் இப்படி நம்மளோட ப்ராஜெக்டுக்குள்ளே எடுக்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட பேஜுன்னு வந்தால் நம்ம ஒரு லேண்டிங் பேஜ் செஞ்சு வச்சுக்கிறோம். ஸ்டார்டிங்கில் இந்த லேண்டிங் பேஜ். அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று தூக்கி போட்டு இண்டெக்ஸில் அடுத்தது லொகின் பேஜ் ஒன்று போடும். சரியா? இப்போ லேண்டிங் பேஜுக்கு இன்னும் ஒரு சரி பேஜஸ் எழுதிக்கிறான்னு பார்ப்போம். இதில் மெயின்டெனன்ஸுக்குள்ள பேஜ், பிளாங்க்னு கொடுத்தா பிளாங்க் பேஜ் ஒன்று வருது. அடுத்ததா கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்தோன்னு சொன்னால் நியூ பார் வித் மெனு. நம்ம இந்த தீமை நீங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்ப்போம். இப்போ இந்த தீமில் ஃபஸ்ட்டுக்கு இதில் இந்த தீமை யூஸ் பண்ணுறதுக்குள்ள எசெட்ஸ் எல்லாம் எடுப்போம். இந்த தீமுக்கு போகணுன்னு சொன்னால் இல்லை இண்டெக்ஸில் இந்த அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு இதில் இந்த ஃபைலில் யூஸ் பண்ணிக்கிற எசெட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னு சொன்னால் இதில் index.html இது போகணுன்னு சொன்னால் இதில் கூகுளோட ஃபோன்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறது. கூகுள் ஃபோன்ஸை நாம் டைரெக்டாக கூகுள் லிங்க் CDN லிங்க்லேருந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் தேவையான ஃபோன்ஸை நாம் எட் பண்ணிக்கிட்டு போய் அதை தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஃபெவிகான் இமேஜ் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேங்க. fevikan.ic உண்டு இந்த எக்ஸ்டென்ஷனோட ஐக்கன் எக்ஸ்டென்ஷனோட. அடுத்ததாக என்ன யூஸ் பண்ணிக்கிறதில்ல 3 கோர் CSS யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த தீம்ட கோர் CSS, டிஃபால்ட்டாக அந்த தீம்ட CSS. இந்த 3 ஃபைலையும் நம்ம எட் பண்ணணும் இந்த தீம் அப்ளை ஆகுது.
அடுத்ததாக ஸ்க்ரோல் பாருக்குள்ள சிஎஸ்எஸ். அடுத்தது இது ஒரு சார்ட், உனக்கு ஒரு சார்ட் ஒன்று வருது அந்த மாதிரி, அதுக்கு தேவையான சிஎஸ்எஸ். இது ஹெல்ப்பர் ஜேஎஸ் ஃபங்க்ஷன்ஸோ. அடுத்தது இதில் கன்ஃபிக் ஜேஎஸ்டி. இப்போ இதில் இது அவ்வளோவுமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுக்கு இப்படி ஒரு அவுட்புட்டாக வருது. இதெல்லாம் இந்த ஸ்டைல்லாம் அப்ளை ஆகி வேலை செய்யுது. இது உள்ளுக்க பார்த்தேன்னு சொன்னால் இல்லை சைடில் நேவ் பார் ஒன்று, சைட் பார் ஒன்று வருது, அது உள்ளது. அடுத்தது லேஅவுட். இப்போ சென்டரில் ஒரு பேஜில் நம்ம பார்க்குறோம், இந்த துண்டில் இந்த இடத்துக்குள்ள வாருது, இது சைட் பார் ஆகிக்கும். இது இந்த இடத்துக்கு நம்ம ஓனை கிளிக் பண்ணக்குள்ள ஒவ்வொரு HTMLக்கு போவோம். இல்லை பார்த்தேன்னு சொன்னால் இது ஒரு HTML ஆகிக்கும், இது ஒரு HTML, இது ஒரு, இப்படி தனித்தனி HTML-ஆக போட்டு வச்சு சேம் எல்லா HTML-க்குள்ளேயும் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் இன்க்ளூட் பண்ணி செஞ்சு. இது ஃபூட்டரில் உள்ளது. இது கடைசியில் தான் நம்ம என்ன செய்வோம், அவ்வளோ ஜேஎஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணும். இது அவ்வளோ ஜேஎஸ்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்குது. ஸ்டார்டிங்கில் டொப்பில் நம்ம சிஎஸ்எஸ் தேவைன்னு சொன்னால் தேவையான ஜேஎஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது மற்றபடி மற்ற ஜேஎஸ் எல்லாத்தையும் நம்ம எண்டில் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா, நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த பேஜ் வேலை. இதுக்கு கட்டாயம் நம்மளுக்கு ஒரு எஸ்எட்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் இதெல்லாம் போட்டிக்குது. எஸ்எட்ஸில் வெந்தர், எஸ்எட்ஸில் சிஎஸ்எஸ், இந்த மாதிரி ஃபோல்டருக்குள்ள உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுது. அப்போ நான் தீமுக்குள்ளே போனேன்னு சொன்னால் பெக் வரேன், ஒரு டபுள் டாட் பண்ணி தான் இதில் கொடுத்தீங்க. பார்த்தீங்கன்னா டபுள் டாட் அப்படின்னா ஒரு பெக் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த எஸ்எட் ஃபோல்டர். நான் அந்த எஸ்எட்டை காப்பி பண்ணுறேன். இப்போ இதை காப்பி பண்ணி நான் என்ன செய்கிறேன், நான் ஒரு ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ணனே நான் அந்த ரெப்போக்குள்ளே இந்த தீமை போட்டு வச்சா அதுக்கு இடம் பிடிக்க நான் வந்து எங்கே நீக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், எஸ்எட்டை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி நான் நம்மளோட ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ணேன். என்ன இதில் உங்களுக்கு தெரியும், ரெப்போஸ்ட்ரி டிசிடி கிளினிக் சம்திங் அப்படி ஒன்று க்ரியேட் பண்ணேன். இப்போ இதுக்குள்ள தான் நான் நம்மளோட எஸ்எட்ஸு நான் செய்கிற எல்லாத்தையுமே போட்டு புஷ் பண்ணுவேன். நீங்கள் என்ன செய்வீங்க, இதை க்ளோன் பண்ணி வச்சுப்பீங்க. இதை க்ளோன்டு கொடுத்து ஒரு இடத்துல க்ளோன் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள போய்ட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் புல் பண்ணுங்கள். நான் செஞ்ச சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ரெப்போவில் க்ரியேட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டில் எட் பண்ணிக்கிறீங்களே, இந்த ப்ரொஜெக்ட்டுக்குள்ளே நான் செய்கிறதெல்லாம் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறாப்புல நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நான் செய்கிறதெல்லாம் பார்த்து செஞ்சு அதில் இருந்து நீங்கள் கமிட் பண்ணி புஷ் பண்ணுங்க. நம்மளோட ரெப்போ நான் செய்வேனே இதெல்லாம் வந்து நம்மளோட ஃபோல்டர், இந்த இதை க்ளோன் பண்ணி எடுத்துக்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து புல் பண்ணுங்க. சொன்னால் நான் செஞ்ச சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு வரும். அதுலேயும் தேவையான கோட்ஸ் எல்லாம் எடுத்து உங்கடைக்கு போட்டு நீங்களாக க்ரியேட் பண்ணீங்க. காப்பி பண்ணி எல்லாத்தையுமே போடாமல் தேவையானதை மட்டும் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு மற்றெல்லாம் நீங்களாக ஒன்றா டைப் பண்ணி கோட் பண்ணுங்க. சரியா, இப்போ நான் அந்த டிசிடிக்கில் என்ன செய்ய போகிறேன், போட போகிறேன். இதில் டாட் ஜிட்டுன்னு சொல்கிறது ஹிடன் லைக்கும். சிலதுக்கு நீங்கள் ஹிடன் வந்து ஓனில் இல்லாட்டி வந்து அந்த ஃபோல்டரை காட்டாது. நான் இதை ஓனில் வச்சுக்கிறதால இந்த மாதிரி காட்டுது. இப்போ இது தான் நம்மளோட ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் வந்திக்கிறா என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெக் பண்ணுற எல்லாம் வந்து இந்த ட்ரெக்கிங்னால் இதுக்குள்ள தான் நடக்கும். இப்போ எஸ்எட்ஸுன்ற ஒரு ஃபோல்டரை போட்டேன். இந்த ஃபோல்டருக்குள்ள தேவையான எஸ்எட்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். லொகின், இதில் நான் login.php லொகின் பேஜை ஃபஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். இப்போ இதில் auth login basic.html இந்த ஃபைலில் தான் என்ன இருக்குது, இதில் கோட் ஃபுல்லாகவே இருக்குது.
அப்போ நான் இந்த தீமுக்குள்ள HTML இருக்க oath login basic HTML காப்பி ஓப்பன் பண்ணுறேன். இதில் உள்ள கோட் அப்படி ஒரு காப்பி ஒன்று எடுக்கும். சரியா, காப்பி ஒன்று எடுத்து நம்மளோட ஸ்னீட் TCD இதுக்குள்ள நான் நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபைல் login.php அப்படின்னு கொடுக்குது. சரியா, இதுக்குள்ள நான் அதை அப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறேன், நம்மளை அந்த TCDக்கு வர TCD கிளினிக். அப்போ நீங்கள் என்னென்னு வருவீங்கன்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் அந்த TCD கிளினிக் இந்த ஃபோல்டருக்குள்ள வருவீங்க. TCD கிளினிக் நீங்கள் ஜேம் போட்டிருப்பீங்க. அதில் நான் லரகன் போட்டிக்கிறேன். அப்போது இந்த லரகனில் வந்து என்னன்னு சொன்னால் கஸ்டம் டொமைன் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அதால் இல்லை .testன்னு கொடுத்தலாம் நான் டெஸ்ட் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் wwwக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டிக்கிறேன். TCD கிளினிக்டா அந்த ஃபோல்டரோட நேமோட .testன்னு கொடுத்தா நம்மளுக்கு அந்த ப்ரொஜெக்ட் வந்துடும். இப்போ நீங்கள் ஜேம் போட்டிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க, லோக்கல் ஹோஸ்ட் / அந்த TCD கிளினிக்டு ஃபோல்டரோட நேமை கொடுப்பீங்க. அப்போ அது அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து ஓப்பன் ஆகும். அதே தான் இங்கேயே நான் செய்கிறேன். இப்போ நான் இதில் கஸ்டம் இதே நான் லோக்கல் ஹோஸ்ட் / TCD கிளினிக் எப்படி கொடுத்தாலும் அதுதான் வரப்போகுது. இது கஸ்டம் டொமைன் அதில் ஒர்க் பண்ணோம். அதால் இது ரன் ஆகுது. அதில் login.php அதுக்கு வர. இப்போ login.phpயில் நான் இதில் கோட் எழுதிக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பேஜ் இந்த இடத்துக்கு வந்துட்டு. இப்போ இதில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் போகிற பிளே நானும் போய் காட்டுறேன். சில இதில் போட்டிக்க மாட்டேன். இப்போ login.phpக்கு போனீங்கன்னு சொன்னால் இப்படி தான் வரும். லோக்கல் ஹோஸ்ட் போனீங்கன்னு இப்போ இது ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து கொடுத்திருப்பீங்க $.shன்னு கொடுத்திருப்பீங்க. சரியா, இப்படி கொடுத்தோன்னு சொன்னால் என்ன சரி ஒரு பெக் பெய்த்து போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு பெக் பெய்த்து www ஃபோல்டர்கிட்ட இந்த பார்க்க SH ஃபோல்டர் இருக்கிறா அப்படி. இப்போ இது அதே ஃபோல்டருக்குள்ள தானே இருக்குது. இப்போ நான் இந்த என்ன செய்வேன், இந்த SHக்கு முன்னுக்கு வைக்கிறேன். எப்படிலாம் எந்த இடத்துலலாம் இருக்குதோ அதை அவ்வளோத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஆறு இடத்துல இருந்தது ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த பேஜ் உங்களுக்கு இப்போது அவைலபிளாக இருக்கு. நான் சொன்னேன் இந்த CSS வந்து இதுக்குள்ளே போய் பார்க்கும். SHன்ற ஃபோல்டருக்குள்ள வெந்தர்ண்டு இருக்குதா அப்படின்னு. வெந்தர் அது உள்ளுக்க ஃபோன்ஸ் தேவையான ஃபோன்ஸை யூஸ் பண்ணோம். இது புக்ஸ் ஐக்கான். அடுத்தது வெந்தரில் CSSல பேஜ் இந்த login பேஜுக்குண்டு ஒரு CSS எழுதிக்குது. CSSக்குள்ள பேஜஸ்க்குள்ள authenticationக்குள்ள CSS கொஞ்சம் எழுதிக்குது அந்த பேஜுக்குன்னு மட்டும். அப்போ அந்த CSSலாம் வேலை செய்யும். சரியா, அடுத்ததாவது இது login பேஜுக்கு மட்டும் செப்பரேட்டாக உள்ள CSS.
அடுத்ததாக மற்ற இண்டெக்ஸுக்குள்ள சிஎஸ்எஸ்லாம் வந்து கொஞ்சம் இதோட இந்த பேஜெலாம் தேவைப்படாமைக்கும் அப்படியெல்லாம் நம்ம இந்த லொகினில் மட்டும் இந்த விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம லொகின் பேஜுக்கு மட்டும் இதை இன்க்ளூட் பண்ணுவோம். அதே நாம் நிறைய மற்ற டேஷ்போர்ட் பேஜஸ்லாம் செய்யணுமே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். appointments.phpன்னு வருது. அடுத்தது டாக்டர்ஸ்ன்னு கொடுக்குறேன், டாக்டர்ஸ்ன்னு வருது. இதில் லேஅவுட் வந்து சேம் ஆத்தீங்க சைட் பார். இதில் உள்ள இங்கே உள்ள லேஅவுட் மட்டும்தான் மாறப்போகுது. டேஷ்போர்டுக்குள்ளே உள்ள இந்த துண்டு மட்டும்தான் மாறப்போகுது. மற்ற இதெல்லாம் வந்து சேமாக தான் இங்கே போகுது, சேம் தான். ஆனால் இந்த இடத்துல உள்ள நம்மளுக்கு இந்த டேபிள் இருக்கிற இடம் மட்டும்தான் மாறிக்கிட்டு இப்போ. ஆனால் இதெல்லாம் செப்பரேட் ஃபைலில் தான் இருக்குது, செப்பரேட் ஃபைலில். இந்த பேஜே புது பேஜ் தான் வருது. இதில் இந்த இங்கே உள்ள கண்டென்ட் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் க்ரியேட் பண்ணக்குள்ளே என்ன செய்யலாம், இதெல்லாம் கொமனாக எல்லா இடத்துலையும் ஒன்று தான். அப்போது கொமனான ஒரு ஃபைலை செஞ்சு என்ன செய்வோம், அதை இன்க்ளூட் பண்ணி வைப்போம். லேஅவுட்ஸாக செய்கிறது. இப்போ இதை ஒரு லேஅவுட்டாக செஞ்சு இப்போ இந்த எல்லா ஃபைலுக்கும் வந்து ஒரே சிஎஸ்எஸ் ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம டூப்ளிகேட்டாக என்ன செய்யலாது, இப்படி ஒரு ஹெடரை போட்டு இதே மாதிரி ஒரு பாடியை போட்டு அந்த இதில் உள்ள ஜேஎஸ்லாம் திரும்ப இன்க்ளூட் பண்ணியிருப்போம். 10 பேஜுக்குண்டா 10 தரக்கா நம்ம இந்த பற்றி தீமில் ஈக்கிறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேஜுக்கு அவ்வளோ பேஜுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தனித்தனியாக சிஎஸ்எஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி ஜேஎஸ்லாம் போட்டு வச்சு இது வந்து தீமாக செய்யக்கொள்ள அப்படி செஞ்சு வச்சுக்கி. நம்ம ப்ரொஜெக்டாக செய்யக்கொள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் டூப்ளிகேட் பண்ண மாட்டோம். இப்போ ஒரே கோடு ஒரு இடத்துல ஒரு 5 இடத்துல யூஸ் ஆகுன்னு சொன்னால் ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணி அதை இன்க்ளூட் பண்ணி நிறைய எந்தெந்த இடத்துலலாம் வேலை செய்ய தேவையோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் அந்த ப்ரொஜெக்டில் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் லேஅவுட்ஸ்னு க்ரியேட் பண்ணிப்போம். அதில் லொகின் இந்த ஃபூட்டருக்குள்ள என்ன ஜேஎஸ்லாம் வரும், லொகின் இந்த ஹெடருக்குள்ள என்ன சிஎஸ்எஸ்லாம் வரும் அப்படின்னு தனி ஃபைலை செஞ்சு வச்சுட்டு இப்போ இதில் ஹெடர் மட்டும் வரும், இதில் ஹெடர் மட்டும் இக்கும், இதில் ஃபூட்டர் மட்டும் இக்கும். சென்டரில் வர லேஅவுட் பாடி வந்து இப்போ இதில் login.php போகணுன்னு சொன்னால் வியூஸுக்குள்ள login.phpன்னு சொன்னால் ஹெடரை இன்க்ளூட் பண்ணிப்பேன், ஃபூட்டரை இன்க்ளூட் பண்ணிப்பேன். நடுவில் வர பாடி மட்டும்தான் இதுக்குள்ள கண்டென்ட்டாக ஈக்க போகுது. இப்போ அடுத்த பேஜஸில் வந்தோம்னு பார்த்தா அட்மினில் அப்பாயின்மெண்ட்ஸ் இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெடரை இன்க்ளூட் பண்ணி ஹெடரில் ஒரு விஷயம் இதில் செஞ்சு வச்சுக்கிறீங்களா. ஹெடரில் போட்டிங்கன்னு சொன்னால் ஹெடரில் என்னவெல்லாம் தேவை, இதில் என்ன கிளாஸஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம். டாப்பில் தேவையான விஷயத்தெல்லாம் அங்கே இன்க்ளூட் பண்ணி டச் பண்ணுவோம். அடுத்தது இதில் வர சிஎஸ்எஸ் அவ்வளோத்தையும் இன்க்ளூட் பண்ணி இப்போ பாடியில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் பார், இந்த சைடில் லேஅவுட் மெனு நிற்கிறேன், அந்த சைட் பார் வந்து இன்க்ளூட் பண்ணி பார்ப்பேன். இந்த ஹெடருக்குள்ள சைட் பார் இருக்கிற எல்லா இடத்துக்குள்ளேயும் நான் இது இன்க்ளூட் பண்ண தேவையில்லை, தனி ஒரு இடத்துல இன்க்ளூட் பண்ணி வச்சுட்டு இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு போவேன். எல்லா பேஜ்லையும் ஹெடரை போட்டுருவேன். ஹெடர் போட்டாலே இது வந்துடும். இதுக்கு பிறகு அந்த பாடிக்குள்ள லேஅவுட் வந்து வித்தியாசப்படும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெடர் இது ஃபூட்டரில் ஜேஎஸ் மட்டும் இங்கே இல்லை, ஜேஎஸ்லாம் என்ன தேவையோ அந்த ஜேஎஸ் மட்டும் இங்கே. அந்த பேஜில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஹெடர் இன்க்ளூட் பண்ணிப்போம், அதுக்கு தேவையான அந்த பிஹெச்பி கோட்லாம் உள்ளுக்க வச்சுப்போம். இது உள்ளுக்க கண்டென்ட் மட்டும் வரும். லாஸ்ட்டாக ஃபூட்டர் வரும். ஃபூட்டரோட எடிஷனலாக ஒரு ஸ்கிரிப்ட் தேவைன்னு சொன்னால் அது கீழே நாம் அந்த பேஜுக்கு உள்ள ஸ்கிரிப்டை மட்டும் எழுதுவோம். இதே மாதிரி தான் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு போனால் அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் ஹெடரை போட்டிப்போம். அதே மாதிரி இங்கே கண்டென்ட் வரப்போகுது, லாஸ்ட்டில் ஃபூட்டரை போடுவோம். இப்படி எல்லா பேஜ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான். அதே மாதிரி ஹெடர் டாப்பில் வைக்கும், நடுவில் கண்டென்ட் வரும், அது ஒரு பிறகு ஃபூட்டர். டேஷ்போர்டுக்கு போனாலும் ஃபூட்டர், நடுவில் கண்டென்ட்,
இதில் ஹெடர். இந்த கண்டென்ட் தான் என்ன செய்ய போகுது இந்த இடத்துல உள்ள தான் அந்த செக்ஷன். இதை நான் கிளிக், இந்த கண்டென்ட் மட்டும்தான் மாறப்போகுது. சைட் பார், ஹெடர், ஃபூட்டர் எல்லாம் ஒன்று. இப்போ நான் ஒவ்வொரு பேஜுக்காக போகல, இந்த கண்டென்ட் மட்டும் ஒவ்வொன்றுக்காக வித்தியாசப்படும். அதில் என்னென்ன டேட்டா வரணும் நாங்கள் வந்து ஃபெச் பண்ணுவோம், ஃபெச் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுவோம். சரியா? அந்த மாதிரி தான் அந்த மெத்தடில் தான் நாம் இதையும் செய்ய போகிறோம். இப்போ login.phpன்னு இதை நான் போட்டு இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த login.php இதை நான் போட்டு நான் இப்போ எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதிரி ரன் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். நான் என்ன போட்டிக்கிறேன், வெறுமனே அந்த செட்ஸை போட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் login.php அதுக்குள்ளே இதுக்குள்ளே உள்ள கோடை எடுத்து இதில் போட்டிக்கிறேன். போட்டு இதில் முன்னுக்கு உள்ள அந்த $./ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு காட்டுங்க. இப்போ இதில் பார்த்தோன்னு சொன்னால் இதில் அந்த தீமில் உள்ள அவட்டார்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோம். அடுத்தது பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜஸ், இந்த மாதிரி தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் நாம் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லாமல் இதில் எலமெண்ட்ஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நாம் இதெல்லாம் வந்து என்ன செய்வோம், டிலீட் பண்ணி விட்டுருவோம். இந்த எலமெண்ட்ஸ் தேவையில்லை. ஏன்டா இதெல்லாம் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ஜிட்டுக்கு போட போகிறோம். ஜிட்டுக்கு ஒரு லிமிட் ஒன்று நம்மளோட ஃப்ரீ ஆகிக்கிறதால அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இத்தனை லிமிட் ஆகிக்கும். அப்படி நாம் என்ன செய்வோம், இந்த ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணுவோம், மற்றது இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுவோம். பிரெயின்ஸில் தேவைப்பட்ட எடுத்து போடுவோம். டீம்லேருந்து இப்போதைக்கு டிலீட் பண்ணுவோம். ரெண்டாவது இது உள்ளுக்குள்ள ஒரு ஃபைலாகவே இங்கே கவுண்ட் ஆகும், ஜிட்டில் போகும். பொதுவாக என்ன செய்வோம்னு சொன்னால் எஸ்எட்ஸ் ஃபைலில் வந்து ஜிட்டில் போட மாட்டோம், இக்னோரில் போட்டுருவோம். ஜிட் இக்னோரில் எட் பண்ணோன்னு சொன்னால் அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அதில் எட் ஆகாது ஜிட்டில் அப்படின்னு சொல்லி. இப்போ login.phpயை செஞ்சு வச்சுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி என்ன செய்வோம், இதில் லேஅவுட்ஸாக பிரித்து இதில் நாம் மோடிஃபிகேஷன் செய்வோம். வெல்கம் டு கிளினிக் அப்படின்னு டைட்டிலை மாற்று. என்ன செய்யுது, டைட்டில் வந்து வெல்கம் டு கிளினிக் என்று வருது. இதில் ஃபெவிகான் யூஸ் பண்ணிக்க. இதுக்கு நாம் என்ன செய்கிறோம், தேவையான இதை ஐக்கன்ஸை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி கேட்ட ஐக்கான் இப்போதைக்கு நாம் லேஅவுட்ஸாக செய்வோம் தனி. நம்ம ஃபூட்டர், அடுத்தது இந்த மாதிரி பிரித்து நாம் செஞ்சு கொள்ளலாம். நான் ஃபஸ்ட்டுக்கு பேசிக்காக இந்த ஹெல்ப்பர் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நாம் இந்த தீமை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு வரும். சரியா? அடுத்தது index.php இது சிம்பிளாக அந்த லேண்டிங் பேஜுக்கு வரப்போகுது. நான் இதை அப்படியே காப்பி பண்ணியே போடுறேன். இதில் நம்மளோட பேஜ் போட்டேன்னு சொன்னால் என்ன செய்யும்,
நான் வந்து நம்மளோட டிசிடி கிளினிக் வந்தேன்னு சொன்னால் டைரெக்டாக இந்த லேண்டிங் பேஜே வந்துடும். இதனா அதிலேயே அதிலே இன்லைனில் ஸ்டைல்ஸ் எல்லாம் எழுதுனாப்பில் போட்டிக்கிது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சிஎஸ்எஸ்ஸாக மாற்றிக்கொள்ளும். சரியா, இது சும்மா லேண்டிங் பேஜுக்குள்ளே தானே இதை இன்லைனில் போட்டுக்கிது. இதெல்லாம் வந்து நாம் ஒரு தனி ஸ்டைல் ஃபைலுக்குள்ள இதுக்குள்ளே போட்டு லேண்டிங் பேஜுக்குள்ளே சிஎஸ்எஸ்ன்னு சொல்லி போட்டு நாம் தேவையான மாதிரி மோடிஃபிகேஷன் செய்வோம். இப்போதைக்கு டெம்பரரியாக இப்படி வச்சு அடுத்ததாக நான் சும்மா நம்மளோட பேஜுக்கு வந்ததோடையே டிஃபால்ட்டாகவே அந்த இண்டெக்ஸ் பேஜ் காட்டுறோம். அடுத்தது என்ன செய்வீங்க, இதில் போய் app.php அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக நாம் இங்கே login.php பேஜ் ஒன்று செஞ்சுக்கிறோம். login.php அதுக்கு login பேஜ் வருது. இப்போ நான் index.php செஞ்சுக்கிறேன் தானே, இதை நான் புஷ் பண்ணி விட்றேன். நீங்கள் புல் பண்ணி பாருங்கள். எஸ்எட்ஸையும் போட்டிக்கிறேன். அடுத்ததாக index.phpயும் போட்டிக்கிறேன். அது ஒரு லேர்னிங் பேஜ் ஒன்று. index.php ஸ்டைலையும் இதில் இண்டெக்ஸ் ஹெடர்க்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சில எங்களை யூஸ் பண்ணுற ஸ்டைல் நிறைய விஷயத்துக்கு இன்லைன் ஸ்டைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை புஷ் பண்ணுறேன். நீங்கள் புல் பண்ணி பாருங்கள். ஜிட் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். இப்போ என்ன செய்யும், இப்படி ஃபோல்டர்ஸ் வாங்கிக்குது, ஃபைல்ஸ் வாங்கிக்குது. இப்போ ஜிட் எட் அப்புறம் ஜிட் ஸ்டேட்டஸ் ஜிட் commit லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஜிட் புஷ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நம்மளுடைய க்ளோன் பண்ணி வச்சுப்பீங்களே டிசிடி கிளினிக்ன்ற ஒரு ஃபோல்டர், அது உள்ளுக்க போய் சிஎம்டி ஓப்பன் பண்ணி என்ன செய்ய ஜிட் போல்டு கொடுங்க. இப்போ நீங்கள் க்ளோன் பண்ணி வச்சுக்கிற ஃபோல்டர் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் டிசிடி கிளினிக்னு சொல்லி அது உள்ளுக்கு போய் என்ன செய்யுங்க, சிஎம்டி ஓப்பன் பண்ணி ஜிட் புல்னு மட்டும் கொடுங்க. அப்போ என்ன செய்யும், அந்த ஃபோல்டருக்குள்ள நான் அங்கே புஷ் பண்ணிக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கலில் வந்துடும். நான் இப்போ ஆல்ரெடி நம்மளோட ஃபோல்டர் தானே நான் தானே புஷ் பண்ணேன். அப்போது லேட்டஸ்ட்டாக நம்மளோட கமிட்ஸ் வாங்கிக்கேன், அதால் ஆல்ரெடி அப் டு டேட்னு வரும். உங்களுக்கு நீங்கள் ஜிட் புல்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேஞ்சஸ்லாம் வந்துடும். இப்போ என்ன செய்யுங்க, உங்களோட ரெப்போ இன்கமே இந்த மாதிரி உங்களோட ரெப்போ ஒன்று க்ரியேட் பண்ணிப்பீங்க, டூத்கேர் ஒரு சம்திங். அது உள்ளுக்கு போய் என்ன செய்யுங்க, நான் செஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கும் செஞ்சு வச்சுக்கணும். டிசிடி கிளினிக்டு உள்ள index.php காப்பி பண்ணி உங்களுடைய போட்டு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இப்படி வந்ததோடையே என்ன செய்யும், உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் பேஜ் வந்து விசிபிளாக இதில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். admin
admin login something என்ன சரி ஒரு பட்டனோ குயிக் லிங்க்ஸில் பாட்டமில் வைக்கிறேன். என்ன செய்கிறேன், login.phpன்னு வரணுமே, அதுக்கா இதில் இண்டெக்ஸில் ஃபூட்டரில் குயிக் லிங்க்ஸ் சீக்கிரம் நான் admin login வைக்கிறேன். சரியா, இதில் லிங்க் பண்ணுறேன் அந்த ஃபைல் என்ன login.php. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணத்தோடய உங்களுக்கு login.phpக்கு டைரெக்டாக போகிறோம். இப்போ login.phpயும் கொஞ்சம் மோடிஃபிகேஷனும் செய்வோம். login.phpல என்ன செய்யலாம், வெல்கம் டு கிளினிக்னு கொடுத்துட்டு இதில் அந்த தீமில் அப்கிரேட் டு ப்ரோண்டிக்கு அது தேவையில்லை, அதை அப்படி ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது ஜேஎஸ்லையும் இந்த மாதிரி டபுள் டாட் பண்ணி ஈக்கும், அதை என்ன செய்கிறேன் ரீப்ளேஸ் பண்ணுறேன். டபுள் டாட் இல்லாமல் நாம் ஆல்ரெடி லொகின் சாம்பிள் ஒன்று பார்த்தோம். நம்ம கிளாஸ் ஐப்பில் என்ன செஞ்சோம், இதில் சாம்பிள் லொகின் இப்போ இதில் என்ன செஞ்சிரு, டிஃபால்ட்டாக இண்டெக்ஸுக்கு வரும். இண்டெக்ஸில் வந்து பார்க்கும் யூசர் நேம் செட் ஆகிக்கிறாரா செஷனில் அப்படின்னா லொகின் ஆகிக்கிறார். லொகின் ஆகியிருந்தால் டேஷ்போர்டுக்கு வா, அப்படி இல்லாட்டி login.phpக்கு வா அப்படின்னு சொல்லி செஞ்சிடும். அப்போ login.phpக்கு வந்தால் login ஃபார்மை காட்டும், அப்படி இல்லாட்டி index.phpயை காட்டும். அப்போ dashboard.phpயை காட்டும். டேஷ்போர்டில் இந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம இதில் என்ன செய்யணும், இப்போ login.php வந்து login ஃபார்ம், login இல்லாட்டி இந்த ஃபார்மை காட்டணும், அப்படி இல்லாட்டி நம்ம டேஷ்போர்டை காட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே தேவையான மாதிரி நாம் மாற்றிக்கொள்ளும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு முன்னுக்கு அந்த லொகினுக்கு தேவையான விஷயம்லாம் செய்வோம். இப்போ நம்ம டேட்டா பேஸை ஃபஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி அதில் டேபிள்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். நான் அதை 1 by 1 இதில் எஸ்கியூஎலை நான் போட்டு விட்டு புஷ் பண்ணுறேன். நீங்கள் எடுத்து உங்களோட தீம் இதுலேயும் போட்டு வச்சுக்கணும். இப்போ நான் தீமில் இருந்து சும்மா லொகின் பேஜ் மட்டும் இதில் செஞ்சு வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தானே இருக்குது, விளங்குது? ஸ்க்ரீன் விளங்குது சார். உங்களோட இன்டர்நெட் என்ன சரிதான் பாருங்க, லெஃப்ட் ஆகிட்டு திரும்ப கனெக்ட் ஆகி பாருங்க.
இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், அந்த மெத்தடில் நாம் இதை செய்வோம். அதுக்கு முன்னுக்கு நான் டேட்டா பேஸ் என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் லாஸ்ட் கிளாஸில் காட்டினது தான். வாங்க பாருங்கள். என்ன இது தேவையான டேபிள்ஸ்லாம் டாக்டர் அவைலபிலிட்டி வாங்க பாருங்கள். அடுத்து ட்ரீட்மெண்ட், அப்பாயின்மெண்ட்ஸ், அடுத்ததாக பேமெண்ட்ஸ் அந்த இன்வாய்ஸுக்கு. மற்றது அடிஷனலாக யூசர்ஸ் வைப்போம். அந்த யூசர் மட்டும் லாகின் பண்ணி அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆஃபீஸர் வந்து லாகின் பண்ணி பார்க்குறதுக்கு சம்திங். அந்த இதில் என்ன செய்ய போகிறோம், யூசர்ஸ் டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் MySQL டேட்டாபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். இதில் டூத் கேர் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ். இதில் யூசர்ஸ் டேபிளில் ஐடி, யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டோடு சேர்த்து பெர்மிஷன். ஃப்யூச்சரில் வந்து ஆப்ரேட்டர், டாக்டர் இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ள. அடுத்தது இஸ் ஆக்டிவாக இல்லையா அப்படின்ற எடிஷனலாக ஃபீல்ட் சொல்ல வச்சு. இதில் அவ்வளோ டேபிளை நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு SQL ஃபைலாக இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ட்ரைவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரைவில் டூத் கேர் SQL அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் நம்மளோட ரெப்போக்குள்ளேயே இதில் ஃபோல்டர் ஒன்றுக்குள்ளே போட்டு வைக்கிறேன், டிபின்னு சொல்லி. நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அது உள்ளுக்கு யூசர்ஸ் டேபிளை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு டேட்டா ஒன்று இன்சர்ட் பண்ணுவோம். அட்மின் அந்த இமெயிலையும் பாஸ்வேர்டு வந்து என்க்ரிப்ட் பண்ணி தான் நாம் ஸ்டோர் பண்ணுவோம். பாஸ்வேர்டு இப்போ 1 2 3ன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தா இங்கே வந்து 1 2 3 ஸ்டோர் ஆகும். பாய்க்கிற விட்டுட்டு பாருங்கள். நான் இதில் ஒரு டேட்டாவை இந்த யூசருக்கு இன்சர்ட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு யூசரை க்ரியேட் பண்ண போகிறேன்டா. இந்த யூசர் டேபிளில் யூசர் நேம், பாஸ்வேர்டெலாம் இன்சர்ட் பண்ணுவோம். பாஸ்வேர்டை வந்து 1 2 3 அப்படி என்ன சரி விசிபிள் ஆகிற பாஸ்வேர்டுன்னு சொன்னால், நான் அதை ஸ்டோர் பண்ணுறேன்னு சொன்னேன் 1 2 3ன்னு, அது வந்து அதே மாதிரியே ஸ்டோர் ஆகாது. அது வந்து என்க்ரிப்ட் பண்ணி ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மளுக்கு கூட டேட்டா பேஸ், இப்போ நான் ஒரு சைட் ஒன்று செய்கிறேன், நான் ஹோஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்ம கூட போய் பார்க்கலாது யூசர்ட யார் யார் என்ன பாஸ்வேர்டெலாம் யூஸ் பண்ணிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே என்க்ரிப்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நான் லாகின் பண்ணக்குள்ள கூட நான் நம்மளோட admin யூசர் நேம் @gmail.comனு கொடுப்பேன், பாஸ்வேர்டை கொடுப்பேன். நான் 1 2 3 பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பாஸ்வேர்டை அது என்க்ரிப்ட் பண்ணும். என்க்ரிப்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற என்க்ரிப்டையும் வந்து மெச் பண்ணி பார்க்கும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி.
அப்போ அங்கே இந்த பாஸ்வேர்டுக்கும் ஆல்ரெடி உள்ள பாஸ்வேர்டுக்கும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொன்னால் அது நம்ம உள்ள லாகின் பண்ண விடும். அந்த மாதிரி தான் இதில் ஸ்டோர் ஆகும். நம்ம அவ்வளோ டேபிள்ஸும் ஈக்குது. நீங்கள் இதை அப்படியே உங்களோட டேபிளில் இன்சர்ட் பண்ணு அவ்வளோ டேட்டா பேஸில். நான் வந்து இந்த இடத்துல TruthKR SQL ஒன்று SQL போட்டு நான் இப்போ புஷ் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யும், புல் பண்ணி எடுங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ புல் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்மளோட ரெப்போவில் போய் உங்களுக்கு என்ன செய்யும், லேட்டஸ்ட்டாக உள்ள இந்த SQL ஃபோல்டர் ஒன்று, ஃபைல் ஒன்று DB இந்த ஃபோல்டருக்குள்ள வந்துச்சு. அதில் இந்த என்ன செய்ய, ஃபஸ்ட்டுக்கு இந்த யூசர் டேபிளை ரன் பண்ணு. இந்த யூசர்ஸை கொண்டு போய் நான் என்ன செய்யும், உங்களோட phpMyAdmin இருந்தால் என்ன செய்வீங்க, இதில் போய் phpMyAdmin நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். அதால் இதில் நம்மளுக்கு phpMyAdminனும் இதில் வேலை செய்யும். phpMyAdmin நாம் தனியாக டவுன்லோட் பண்ணி லராகனுக்கில் போட்டு வைக்கலாம். நீங்கள் XAMPP யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கும் இதில் போட்டு phpMyAdmin யூஸ் பண்ணிடுறோம். phpMyAdmin நான் வந்து லராகன் யூஸ் பண்ணிடுறேன். இல்லை டிஃபால்ட்டாக என்ன யூசர் நேம் ரூட் பண்ணியிருக்கேன், பாஸ்வேர்டு எம்டி ஆகிருக்கேன். நான் இதே IDSQL யூஸ் பண்ணுறது தான் அங்கேயும் நீங்கள் அதுக்கேற்றாப்புலேயே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை குயரி ஒன்று ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இந்த குயரி இதில் கொண்டு போய் போட்டு ரன் பண்ணுன்னு சொன்னால் இதில் இம்போர்ட் ஆகிடும். இந்த டேபிளை சூஸ் பண்ணிவிட்டு இந்த குயரியில் போய் இதை பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணணுன்னு சொன்னால் இங்கே டேபிள் க்ரியேட் ஆகும். அதே இதில் என்ன செய்வோம், அந்த டேட்டா பேஸ் TruthKR நீங்கள் என்ன சரி ஒரு நியூ நேம் ஒன்று க்ரியேட் பண்ணும். நான் இதில் ஒரு புது நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி அதிலேயே இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். க்ரியேட் நியூ டேட்டா பேஸ் KR TCD கிளினிக் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யும், எம்டி டேட்டா பேஸை சரியா. இப்போ என்ன செய்கிறேன், இதில் அந்த யூசர்ட மட்டும் டேபிளை கொண்டு வந்து இங்கே போட்டி இதை ரன் பண்ணுறேன். இங்கே ரன் பண்ணுறது ஒன்று தான். டேபிளை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சில நேரம் இந்த ப்ளே பட்டன் இந்த மாதிரி விசிபிள் இல்லாமல் நம்ம ஒரு வேறு இடத்துல குயரிக்கு பேசிட்டு திரும்ப வந்துன்னு சொன்னால் வந்துடும். இதை ரன் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்மளுக்கு இதில் டேபிள் வந்து வந்துடும். அப்படி வராமல் இந்த ரீலோட் பட்டனுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல அந்த டேபிள் வந்து விசிபிள் ஆகும். இந்த டேபிளில் போய் டேட்டா ஒன்றும் இன்செர்ட் ஆகுது. இப்போ அடுத்ததாக நான் இதில் SQL வைக்கிறேன். இன்செர்ட் குவரியில் உள்ள டேட்டா சாம்பிள் டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறேன். இதை நான் அப்படி phpMyAdmin செஞ்சு காட்டுறேன். இதில் ரீலோட் பண்ணுறேன். TCD இதுக்குள்ள இந்த யூசர் டேபிளுக்குள்ள தான் போட போகிறோம்டா. யூசர் டேபிளை சூஸ் பண்ணுவோம். அடுத்து SQLக்கு போவோம். இந்த SQLல போய் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கோன் கொடுப்போம். இதே விஷயந்தான் இங்கே செய்து இந்த இடத்துல இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறீங்க. இதில் போய் இதை ரன் பண்ணுறத ஒன்று தான் phpMyAdmin இதில் போய் கோன் கொடுத்தா அந்த டேட்டா இன்சர்ட் ஆகும். இப்போ சேம் MySQL தானே நான் இதில் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் phpMyAdmin என்ன செய்கிறேனோ அது தங்கையும் இப்போ இல்லை டேட்டாவை போய் பார்த்தேன்னு சொன்னால் ரீலோட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் வந்துச்சு. சரியா, இங்கே ஒரு ஆளுடைய யூசர்ட டேட்டா இன்சர்ட் ஆகிட்டு
admin இதில் நான் user table இதை நான் டாப்பில் போட்டுறேன் இந்த SQL இப்போ நான் TCD கிளினிக்கு ஒரு டேபிளில் இது இன்சர்ட் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு அதை புல் பண்ணி பார்க்க அடுத்ததாக இப்போ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணதை பார்ப்போம். நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக அந்த WP சாம்பிள் ஒரு இது செஞ்சு காட்டணும். அதில் என்ன செய்யும், கன்ஃபிக் ஒன்று வச்சுப்போம். கன்ஃபிகில் டேட்டா பேஸில் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அதைத்தான் நம்ம நம்மளோட ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் கன்ஃபிக்ல ஒரு ஃபைல் ஒன்று வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். இதில் டாப்பில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டேட்டா பேஸில் டீட்டெயில்ஸ்லாம் போடுறோம். இல்லைன்னா TCD கிளினிக் ஒரு டேட்டா பேஸில் நேம் போட்டுரும். பாஸ்வேர்ட் டிஃபால்ட், ரூட், லோக்கல் ஹோஸ்ட் இதெல்லாம் டிஃபால்ட்டான கொடுக்குது. அடுத்ததாக பேஸ் பாத்துன்னு கொடுக்குறோம். இது PHPயில் இன்பில்ட்டான ஒரு டைரெக்ஷனுக்கான பாத்தை நான் கொடுக்குறேன். டைரெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். அதை பேஸ் பார்த்துட்டு நான் நேமிங் பண்ணுறேன். அடுத்தது கரண்ட் டொமைன் அப்படின்னு கொடுக்குறேன். கரண்ட் டொமைனில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செஞ்சு வச்சு அதை இதுக்கு இந்த கரண்ட் டொமைனுக்கு அசைன் பண்ணுறேன். கரண்ட் டொமைன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னால், நான் லோக்கலில் இங்கே வந்திக்கிறேன். அந்த லோக்கலில் நான் ஒரு ப்ரொஜெக்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னால், இப்போ இது வந்து கரண்ட் இது டொமைன்னு சொன்னால் mishari.atwebpages.com இதுதான் இந்த கரண்ட் டொமைன். அதே மாதிரி நாம் லோக்கலில் செய்யக்குள்ள என்ன செய்வோம், லோக்கல் ஹோஸ்ட் TCD கிளினிக் இப்படின்னு சொல்கிறது கரண்ட் டொமைன். இது லோக்கல் ஹோஸ்ட் தான், இது கரண்ட் டொமைன். இது அதை நம்ம பார்த்தா தானே நம்மளோட ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இதே நான் லாராகானில் நீங்கள் ரன் பண்ணுன்னு சொன்னால் லோக்கல் ஹோஸ்ட் எல்லாம் கொடுக்க தேவையில்லை. TCD clinic.testன்னு கொடுத்து டைனமிக் DNS யூஸ் பண்ணிங்கன்னு டெஸ்ட் பண்ணலாம். டெம்பரரியாக சப்டொமைனாக நான் யூஸ் பண்ணிட்டு போவேன். அப்போ இது நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் செய்கிறதால இந்த மாதிரி ப்ரோட்டோகால் கொடுத்து இந்த மாதிரி சொல்லும். இப்போ கரண்ட் டொமைனில் என்ன ஐக்கன்னு சொன்னால், ப்ரோட்டோகால்னு சொன்னால் HTTPS, அடுத்தது HTTP. இதுக்கு முன்னுக்கும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். HTTP:// இது தான் ப்ரோட்டோகால்னு சொல்லும். இதில் S வந்துடுன்னு சொன்னால் செக்யூர்டானது, S இல்லைன்னு சொன்னால் செக்யூர்டு இல்லாமல், அதுதான் ப்ரோட்டோகால்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அதுதான் இங்கே ப்ரோட்டோகால்னு மென்ஷன் பண்ணி. அடுத்தது இதில் லோக்கல் ஹோஸ்ட் நிற்கும். நாம் ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கோ இந்த ப்ரொஜெக்டை ரன் பண்ணுறோம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த என்ன செய்வோம், IMTSன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுப்போம். அது உள்ளுக்கோ தான் ப்ரொஜெக்ட் செஞ்சுக்கிறோன்னு சொன்னால் -IMTS/login அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செய்வேன், டொமைனையே இங்கே செட் பண்ணிடுறேன். நான் ஒரு ஃபோல்டர் உள்ளுக்க தானே செட் பண்ணுறேன். இப்போ நான் லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் பண்ணி பார்க்குறதுக்கு ஃபோல்டரோட நேமே இதில் ஸ்லேஸ் பண்ணி எட் பண்ணிக்கிட்டு போகிறேன். இப்போ இதில் toothcare IMTSன்னு ஒரு ஃபோல்டர் கிளிக் சொன்னால் toothcare IMTSன்னு ஃபோல்டரோட நேமே இங்கே நான் கொடுக்க வேண்டி வரும். இப்போ இதில் நான் கொடுக்குறேன்
நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து என்ன டிசிடி கிளினிக்னு ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கே இருக்கு. நான் இந்த இடத்துல டிசிடி கிளினிக் அப்படின்னு கொடுக்கும். இப்போ நீங்கள் இதை நம்முடைய க்ளோன் பண்ணி ஃபுல் பண்ணி எடுத்துட்டு உங்களுடைய ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு தானே இதை செய்வீங்க. அது லோக்கல் ஹோஸ்டில் இருந்து எந்த பாத்துக்குள்ள ஈக்குறேன்னு சரியான பாத்தை கொடுக்கணும். நீ ஒரு ஃபோல்டர் சப் ஃபோல்டர் உள்ளுக்கு போட்டிருப்பீங்க. அந்த ஃபோல்டர் பார்த்து சரியாக ஸ்லேஸ் பண்ணி எனக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல கரண்ட் டொமைன் எடுத்தாலே நான் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டிக்கிறேன். அந்த கரண்ட் டொமைனே நம்மளுக்கு வந்துடும். அடுத்தது கரண்ட் யூஆர்எல் அப்படின்னா கரண்ட் டொமைனை விட்டுட்டு அதுக்கு பிறகு விகமே ஸ்லேஸ் கொடுத்து அதை கரண்ட் யூஆர்எலாக ரிக்வெஸ்ட் யூஆர்எல் இருந்து எடுக்கும். ப்ரோட்டோகால் உங்களுக்கு தெரியும், HTTPS HTTPR. அது அடுத்தது எஸ்எட்ன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நம்ம இதுக்குள்ள எஸ்எட்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவோம். எஸ்எட்டுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செஞ்சிச்சு. இது என்னன்னு சொன்னால் நான் எஸ்எட்ன்ற எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறனோ அந்த இடத்துல கரண்ட் டொமைன் வந்துடுவார். கரண்ட் டொமைனில் செட் பண்ணி வச்சுக்கிறோம் லோக்கல்ஹோஸ்ட் டிசிடி ஃபோல்டர். இப்போ நான் இந்த இடத்துல லொகின் யூஸ் பண்ணுறேன். இதில் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தேன்னு சொன்னால் இண்டெக்ஸில் இது சரியாக எங்கே இருக்கும், இது கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இல்லை காட்டு லோக்கல் ஹோஸ்ட். இது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கர்சர் கீழே லோக்கல் ஹோஸ்ட் டிசிடி கிளினிக் /SH அப்படின்னு சொல்லி இந்த ஃபோல்டர் பார்த்தி நம்ம நேரடியாக எஸ்ஹெச்ன்னு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இது உள்ளுக்க என்ன செய்யணும், கரண்ட் டொமைன் வந்துடும். டொமைனுக்கு போகிற உள்ள அந்த பாத் மட்டும் இதில் செட் ஆகும். நான் இந்த இடத்துல எஸ்ஹெச் வெந்தர் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு சொன்னால் இது இதோடு சேர்த்து எஸ்ஆர்சியில் செட் ஆகுது. இப்போ இந்த எஸ்ஹெச் வந்து எஸ்ஹெச்சில் நான் இந்த சிஎஸ்எஸ்ட நேமையோ ஜேஎஸ்ட நேமையோ கொடுத்தேன்னு சொன்னால் கணக்காக அந்த டொமைனில் நான் எந்த ப்ரொஜெக்டுக்குள்ள சப் ஃபோல்டருக்குள்ள யூஸ் பண்ணாலும் இந்த எஸ்ஹெச்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ள. நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் யூஆர்எலும் சேம் அதே மாதிரியே யூஆர்எலையும் யூஸ் பண்ணிக்கொள்ள. அப்புறம் டிடின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிது. இது என்னத்துக்கு சொன்னால் ஒரு டிபக்கிங். நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம டிடின்னு கொடுத்தா அதில் என்ன சேவ் டேட்டா கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி டை பண்ணி ஆனால் பார்த்துல கொள்ளையிலும் அப்படி. அடுத்தது உள்ளுக்கு நம்ம டேஸ்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு கெட் டேஸ். இதில் ஈக்கிற அவ்வளோ டேஸையும் யூஸ் பண்ணி எடுத்துடும். நம்ம ட்ராப் டவுன்லேயே இதில் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கெட் டேஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். இது ரெண்டும் ஸ்ட்ரிங் இருந்தால் நம்மளுக்கு ரெண்டமா ஒரு கோடு ஒன்று தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து ஒரு நம்மளுக்கு ரெண்டமான ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி தரும். நான் வந்து ஒரு அட்மிஷன் அப்பாயின்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணக்கொள்ள அப்பாயின்மெண்ட் நம்பர் ஒன்று ரெண்டமாக க்ரியேட் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் இதில் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் நம்பர் ஆட்டோவை ஜென்ரேட் பண்ணி இதை கன்ஃபிகில் ஸ்டேட்டிக்கான ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு சரியா இதை நான் இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த கான்ஃபிகை குளோபலாக செட் பண்ணி வச்சுட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா இப்போ அடுத்ததாக டேட்டாபேஸ் கனெக்ஷனை பார்ப்போம். இல்லை டேட்டாபேஸ் கனெக்ஷனில் ஹெல்ப்பர்க்கில் நான் என்ன செய்ய போகிறேன், ஆல்ரெடி பார்த்தோம் ஆப் மேனேஜர், அடுத்தது பேசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தோம். நான் ஹெல்ப்பர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல ஆப் மேனேஜரை போட்டு சரியா ஹெல்ப்பர்ஸ்னு ஒரு கிளாஸுக்குள்ள ஹெல்ப்ன்ற ஒரு
ஃபோல்டர் ஒன்று திறந்துடுது. நியூ ஃபோல்டர் ஹெல்பர்ஸ், இது ஒரு ஃபோல்டர் ஒன்று திறக்கிறேன். இது உள்ளுக்கு என்ன செய்கிறேன், ஆப் மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸில் ஆல்ரெடி நாம் பார்த்தது தான் அந்த பேசிஸ்டன்ட் மேனேஜர் இன்க்ளூட் பண்ணி இந்த விஷயம்லாம் டிபியை கனெக்ட் பண்ணி செய்வோமே டபிள்யூபி கிளாஸில் பார்த்து. இப்போ இதை நான் உள்ளுக்கு ஹெல்ப்பர் கிளாஸ் உள்ளுக்கு போட்டு இதில் செஷன் மேனேஜர் இருக்குது. அடுத்தது பெர்சிஸ்டன்ட் மேனேஜர். இது ரெண்டையும் நான் தனித்தனியாக விளக்கப்படுத்துகிறேன். நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டு இப்போ கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர், நான் ஆப் மேனேஜருக்குள்ள கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்தேன்னு சொன்னால் டேட்டா பேஸ் கனெக்ட் ஆகிடும். பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் உள்ளுக்கு என்ன செய்யுது, கன்ஸ்ட்ரக்டில் டிபியை கனெக்ட் பண்ணுது. டிபியை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் கன்ஃபிகில் என்ன செஞ்சுக்கிறேன், டிபி ஹோஸ்டடு இது டிபி நேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறதால செட் பண்ணு. இப்போ அதே மாதிரி இது உள்ளுக்கு அங்கே டேபிள்ஸ் இல்லாட்டி ஒட்டோவா டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷனையும் அங்கே வச்சு டேபிள்ஸ் ஆல்ரெடி இல்லாட்டி ஒட்டோவா அங்கே க்ரியேட் பண்ணிடும். நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம 1 by 1 அத்தனை டேபிள்ஸை க்ரியேட் பண்ணி போகிறோம். இப்போதைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் டேபிள்ன்ற ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயம்னா ஆல்ரெடி உள்ளது கெட் கவுண்ட் எடுக்கிற ரன் பண்ணுறேன், லாஸ்ட் ஐடி எடுக்கிறேன், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்த எக்ஸிக்யூட் குவாரி. அந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம கஸ்டமர்ஸ் சேல்ஸ் ஐட்டம்னு செஞ்சோமே அதே அதில் நம்ம செஞ்ச அந்த ஆப் மேனேஜர் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் அதை யூஸ் பண்ணி தான் இதுலேயும் செய்யப்போம். அப்போது அடுத்ததாக அதே ஃபங்க்ஷனை இதில் தூக்கி போட்டுட்டு இங்கே போகிறோம். இதே ஹெல்ப்பரை யூஸ் பண்ணி தான் நான் டிபியை கனெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறேன். இண்டெக்ஸில் app.phpயில் போய்த்துட்டு என்ன செய்கிறேன், செஷன் மேனேஜர் நான் ஆல்ரெடி பார்த்தோம். செஷன் மேனேஜருக்குன்னு ஒன்று செஞ்சு வச்சுக்கிறோம். எப்படி அப்ளிகேஷன் மேனேஜருக்கு செஞ்சோமோ அதே மாதிரி செஷனுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு செஷன் மேனேஜர் ஒன்று செஞ்சுக்கிறேன். இதில் app.php இதில் என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் கன்ஃபிகை இன்க்ளூட் பண்ணிக்குது. கன்ஃபிகை இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இப்போ இந்த கன்ஃபிகில் என்ன செட் ஆகிக்கும், டிபிட நேமா சம்திங் எல்லா விஷயமும் அதில் ஈக்கும். இதோட ஆப் மேனேஜரை கிளாஸை கால் பண்ணுறோம். ஆப் மேனேஜருக்குள்ள என்ன ஆகிக்குது, கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர், அடுத்தது கெட் செஷன் மேனேஜர்னு ஒன்று. செஷன் மேனேஜர் என்னன்னு சொன்னால் செஷன் மேனேஜர் உள்ளுக்கு போய் பார்த்தேன்னு சொன்னால் நான் அந்த செஷன் மேனேஜரை இனிஷியல் பண்ணால் செஷன் ஸ்டார்ட், நம்ம ஒரு செஷனை யூஸ் பண்ண போகிறோம்டா டாப்பில் செஷன் ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணுவோம். அதை அப்படி இருந்துருன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணாது, அப்படி ஆல்ரெடி இல்லைன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணும். இப்போது செஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செட் அட்ரிபியூட், அடுத்தது இல்லை கெட் அட்ரிபியூட், இந்த மாதிரி ஃபங்க்ஷனை செஞ்சு வச்சு செஷனை செட் பண்ணுறேன் கெட் பண்ணுறேன். நம்ம செஷன் ஆல்ரெடி இதில் பார்த்திப்போம். இதில் டோக்கின் இதில் எல்லாம் பார்த்தோம். ஒரு லொகின் யூசர் வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த செஷனுக்குள்ளே யூசர் நேம் ஒன்று ஈக்கிறான்னு பார்ப்போம். அப்படி ஈந்துருன்னு சொன்னால் index.phpயை காட்டு, அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு டேஷ்போர்டுக்கு ஈந்துருன்னு சொன்ன டேஷ்போர்டுக்கு போய் இல்லாட்டி login.php போகும். login.phpயில் என்ன செய்வோம், யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சப்மிட் பண்ணதோட செக் பண்ணோம் லொகினில். அப்போ அந்த யூசர் ஈக்கிறாரு அப்படி இங்கே செக் பண்ணி அப்படி இருந்தான்னு சொன்னால் அவரை கொண்டு போய் செஷனில் வைக்கும். அப்படின்னா இப்போ லாகின் ஆகிட்டார் யூசர்ந்து,
அப்போ செஷன் லாகின் ஆகிக்கிறாருன்னு சொல்லிட்டு திரும்ப இண்டெக்ஸுக்கு போவோம். index.php என்ன செய்யும், செஷன் ஈக்கிறான்னு செக் பண்ணுவோம். செட் ஆகிட்டு தானே இப்போ டேஷ்போர்டுக்கு போவோம். ஒரு யூசர் லாகின் எப்படிங்கன்னு செஷன்லாம் செட் பண்ணி செஞ்சோமோ அதை டபுள் ஓப் யூஸ் பண்ணி ஒரு கிளாஸுக்குள்ள வச்சு செஷன் ஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணுறதை பார்ப்போம். செஷனுக்கு தான் சிஸ்டம் மேனேஜர் மாதிரி செஷன் மேனேஜர்னு ஒன்று வச்சு செட் அட்ரிபியூட்டில் நம்ம ஒரு செஷனுக்கு வேரியபிளை செட் பண்ணணும்னு சொன்னால் இதில் நேம் ஒன்று கொடுப்போம், வேல்யூ கொடுப்போம். அதே செட் அட்ரிபியூட்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி அதில் நம்ம கொடுக்குற கீயை கொடுத்தோன்னு சொன்னால் கெட் பண்ணி எடுக்கலாம். செஷனில் உள்ளுக்கு நான் யூசர் நேம் ஈக்கிறான்னு பார்ப்பேனே, அந்த மாதிரி கெட் கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு ஈந்துருன்னு சொன்னால் அது வரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்லுண்டு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதைத்தான் கெட் செஷன் மேனேஜர்ன்ற ஒரு இவை நம்ம ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ்லேருந்து யூசர் நேம் ஈக்கிறாளான்னு பார்க்குறோம். அப்போ யூசர் நேம்டு ஒரு கெட் அட்ரிபியூட்னு கொடுக்குறோம். இப்போ இதை கெட் அட்ரிபியூட் கொடுத்தா என்ன ஆகும், செஷன் மேனேஜரில் உள்ள கிளாஸில் இந்த கீ பார்க்குற செஷனில் செட் ஆகிக்குதா, இப்படி செட் ஆகிருந்துன்னு சொன்னால் செஷன் ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி லாகின் ஆகிருந்தேன்னு சொன்னால் இந்த யூசர் நேமில் நம்மளுக்கு யூசர் நேம் வந்திக்கும். அப்படி வர இல்லைங்கிறதால நம்மளுக்கு login.phpக்கு போகும். நான் login.phpயை இந்த இடத்துல வச்சுக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், அதை ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கு வியூஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள மேனேஜ் பண்ணிட்டு போவோம். நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், வியூஸ் அப்படின்ட்டு. சரியா, வியூஸ் உள்ளுக்கு ஆத்தென்டிகேஷனுக்கு உள்ள எல்லாத்தையுமே ஆத்தென்டிகேஷன் ஒரு ஃபோல்டர் ஒன்று வச்சு அது உள்ளுக்க மேனேஜ் பண்ணியிருப்போம். நியூ ஃபோல்டர் ஓத் அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ணுற இந்த மாதிரி ஃபார்ம்லாம் வந்து அது உள்ளுக்கே நம்ம வச்சிடும். நான் இல்லை login.phpன்னு வச்சேனே, அதை தூக்கி இந்த பாத்துக்குள்ளேயே போகும். நான் டைரெக்டாக இல்லை பாத்தில் login.phpன்னு வந்தால் வராது. நான் என்ன செய்யணும், இப்போ என்ன செய்யறேன், இண்டெக்ஸுக்கு வா. இதில் admin மட்டும் கொடுக்குறேன். இல்லை பாட்டமில் இண்டெக்ஸில் குயிக் லிங்கில் admin login கொடுத்தேன். நான் அதை admin மட்டும் கொடுத்தேன். ஒரு admin என்ன செய்வார், அதை கிளிக் பண்ணி அவரோட டேஷ்போர்டுக்கு போகிறதுக்காக லிங்க்கு வருவார். adminக்கு போகிறேன். admin லிங்கில் என்ன செஞ்சுக்கிறோம், அந்த லிங்க் வந்து app.phpன்னு ஆச்சு. இப்போ நான் இண்டெக்ஸுக்கு வரேன், லாகின் admin கிளிக் பண்ணுறேன், app.php போகும். app.phpக்கு வந்தால் செஷனில் பார்க்க யூசர் நேம் செஷன் செட் ஆகிக்கிறாங்க. இப்போ ஒன்று நான் லாகின்லாம் செய்ய இல்லையே, என்ன செய்யும், செட் ஆக இல்லை அப்படின்னு சொல்லி வியூஸுக்குள்ள ஃபோல்டருக்குள்ள login.phpக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி செஷன் செட் ஆகிச்சுன்னு சொன்னால் டேஷ்போர்டுக்கு வரும். இப்போ டிஃபால்ட்டான செட் பண்ண இல்லை, என்ன செய்யுது, நான் adminக்கு வந்ததோட இந்த பேஜுக்கு வரும். இப்போ இதில் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்எஸ்லாம் சரியாக வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோல்டர் உள்ளுக்கு சப் ஃபோல்டர் உள்ளுக்கே இக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த எசட்ஸ் வந்து எங்கே இக்குது, இந்த ஃபோல்டர்லேருந்து டபுள் டாட் பெய்த்து, அதே மாதிரி இன்னொரு டபுள் டாட் பெய்த்து டபுள் டாட் ஸ்லைஸ் கொடுத்தா தான் இந்த இடத்துக்கு வரும். அதில் இந்த திரும்பவும் பெய்த்து எஸ்ஹெச்சுக்குள்ள பெய்த்து தான் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக எஸ்ஹெச்சை எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இங்கே இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு கன்ஃபிகில் இருக்குது அந்த எஸ்ஹெட்டை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். நான் இதில் கன்ஃபிகை வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஹெடருக்கு நம்ம ஒரு வியூஸுக்கு
அந்த லொகினுக்காக டாப்பில் கன்ஃபிகை இன்க்ளூட் பண்ணுறேன். கன்ஃபிக் எங்கே இருக்குது? இந்த டைரெக்ஷனில் இருந்து டபுள் பேக் போய்த்துட்டு அதில் இருந்து config.phpயை எக்ஸஸ் பண்ணுது. இந்த config.phpயில் என்ன ஆகிக்குதுன்னு சொன்னால் எஸ்ஹெச்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எஸ்ஹெச் ஃபங்க்ஷனில் நான் எஸ்ஆர்சியை கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ உள்ள கரண்ட் டொமைன் ஸ்லேஸ் அந்த எஸ்ஆர்சியை செட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல நான் டீடீல் பண்ணுறேன். இதில் எஸ்செட்னு கொடுத்துட்டு இதில் ஏஎஸ்டின்னு கொடுத்துட்டு நான் டைப் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன அந்த ஏஎஸ்டியில் வருது அப்படின்னு சொல்லி. என்ன நம்மளோட ப்ரோட்டோகால் என்ன அதுன்னு வரும். அடுத்தது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு வரும். நான் எந்த ஃபோல்டருக்குள்ளே ஈக்கிறேன் அதோடு சேர்த்து தான் இது ஒரு டொமைனாக அது கன்சிடர் பண்ணும். அடுத்தது ஏஎஸ்டின்னு நான் கொடுத்தேன் பார்த்து. இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம்? எஸ்ஹெச்ன்ற ஃபோல்டர் பார்த்த கொடுக்கலாம். அப்போது இந்த ப்ரொஜெக்டுக்குள்ள எஸ்ஹெச்சுக்குள்ள இமேஜ் சிஎஸ்எஸ்க்குள்ள demo.css அதை எக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்மளுக்கு டைரெக்டாக நான் என்ன செய்யலாம்? நம்மளுக்கு இங்கே sh css demo.css இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். நான் இது உள்ளுக்கோ எஸ்ஹெச் உள்ளுக்கோ நான் இதை ஃபுல் பாத்தை கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு அதை ஃபுல் பாத்து எக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல திரும்ப கொடுத்து காட்டுறேன். இதில் இதை இப்படி காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இதில் போடுறோம். நம்மளுக்கு இந்த பாத்து வருது. இதை நான் இதில் கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த சிஎஸ்எஸ் எக்ஸஸ் பண்ணிடும். இப்போ இந்த எஸ்ஹெச் ஃபங்க்ஷனை நான் என்ன செய்யலாம்? அந்த யூஆர்எலுக்கு முன்னுக்கோலாம் யூஸ் பண்ணிடும். நான் என்ன செய்கிறேன்? இதில் சிஎஸ்எஸ் என்ன எங்கனையெல்லாம் யூஸ் பண்ணிக்குதோ அதுக்கு முன்னுக்கோலாம் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த எஸ்ஹெச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இதில் அது ஒரு பிஹெச்பி ஃபங்க்ஷன் ஆகிக்கிறதால நம்ம என்ன செய்வோம்? முன்னுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் கொடுத்து ஈக்குவல் கொடுப்போம். இது என்னத்துக்குன்னு சொன்னால் எக்கோ பண்ணுறதுக்கு தான் நாம் என்ன செய்வோம்? இந்த ஈக்குவல் யூஸ் பண்ணுறோம். அப்போது இதை சிம்பிளாக இந்த மாதிரி ஷார்ட் கட்டாக யூஸ் பண்ணிடலாம் அந்த எக்கோ பண்ணுறதுக்குள்ளது. நான் அந்த ஃபங்க்ஷன் எக்கோ பண்ணுறதை நினைப்பேன். இதை செய்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னுக்கும் பிஹெச்பியை ஸ்டார்ட் பண்ணணும். அதை எக்கோ பண்ணணும். சரியா? எக்கோ பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன்? அதை எண்ட் பண்ணணும். சரியா எண்ட் பண்ணாட்டி அதை வரும். இப்போ இதில் டாட் பிஹெச்பி எண்ட் பண்ணணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் சரியா எண்டிங்கை கொடுக்கும். இப்போ என்ன செய்யுது? நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன எதாகும்னு சொன்னால் சிஎஸ்எஸ்ஸை செட் பண்ணிட்டேன். நான் ரீலோட் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த சிஎஸ்எஸ்
சில சிஎஸ்எஸ் செட் ஆகிட்டு சிலது செட் ஆகும் இல்லை. அதுதான் நம்மளுக்கு சரியான அவுட்புட் வந்து எதிர்பார்க்குது. இதில் ஹெடரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஎஸ்எஸ் இல்லை லிங்க் ஹெச்எஃப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் லிங்க்கையும் இழைக்கும். எங்கள் ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட் டிசிடி கிளினிக் /SET இந்த PHP. இதில் இந்த இது ஒழுங்காக செட் ஆகல. அடுத்ததாக ஜேஎஸ்லாம் வந்து சரியாக செட் ஆகிக்காது. இந்த இதுக்குள்ளே இதுக்கு அதேமாதிரி செட் பண்ணும். என்ன இந்த ஸ்க்ரோல் பார் சிஎஸ்எஸ்க்கு இப்போ என்ன செய்யணும், அது சிஎஸ்எஸ் செட் ஆகிட்டு இந்த பேஜுக்குள்ள நான் என்ன செய்யலாம், அட்மின் வந்ததோட இந்த பேஜுக்கு வந்துடும். நான் இதில் இந்த அட்மின் வாரேன். login.phpக்கு வருது. எங்கேருந்து வருது, இங்கே app.phpயில் app.phpக்கு போகுது. யூசர் நேம் செட் ஆகிக்கிறான்னு பார்க்குது. அப்படி செட் ஆக இல்லைன்னு சொன்னால் login.php. இப்போ நாம் login செட் பண்ணிட்டோன்னு சொன்னால் டைரெக்டாக டேஷ்போர்டுக்கு வந்துடும். நம்ம login செட் பண்ணுற அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது நீங்கள் இந்த login-க்கு உள்ள அந்த எசட்ஸ்லாம் செட் பண்ணுற எல்லாமே செட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், ஜேஎஸுக்கும் செட் பண்ணணும். ஜேஎஸ் எத்தனையெல்லாம் யூஸ் ஆகிக்கிறோம் அவ்வளோ ஜேஎஸுக்கும் இதே மாதிரி நாம் செட் பண்ணி எடுக்கணும். எங்கனையெல்லாம் நம்ம எசட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தேவையான இடத்துலலாம் நாம் எசட் எப்படியெல்லாம் இப்போ எப்படி மேனேஜ் பண்ணி அதை பார்த்து செட் பண்ணுறோமோ அதை செட் பண்ணிடும். இப்போ ஜேஎஸையும் செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மாதிரி கண்டென்ட்டில் உள்ள நேமிங்ஸ்லாம் வந்து ஸ்னீட்டுக்கு பதிலாக இந்த பேஜை நம்மளுக்கு தேவையான மாதிரி இதெல்லாம் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம பப்ளிக்காக ஒரு ஆள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வைக்க மாட்டோம். ஒரு அட்மின் வந்து தான் என்ன செய்வார், லாகின் பண்ணி எல்லாம் செய்வார். இப்போ இன்னொரு யூசர் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி செய்யலாம். இல்லாட்டி நாம் தான் என்ன செய்யணும், ஒரு யூசரை லாகின் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படி கொடுக்கணும். நம்ம பப்ளிக்காக வந்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி, ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு உள்ளது, பப்ளிக்காக யாரும் அக்சஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளது இல்லை. நம்ம இதில் சைன் அப்புக்குள்ள அந்த லிங்க்கை வந்து நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். சரியாங்க, நான் இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஒரு கீழே ஒரு ஐக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ இது தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கிளாஸில் வந்து இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை லாகின் பண்ணத்தோட டேஷ்போர்டுக்கு போகிறாப்புல டேஷ்போர்டில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு டேஷ்போர்ட்லேருந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கண்டினியூவாக செஞ்சுட்டு போவோம். சரியா, இப்போ நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறத அந்த கிளாஸஸ்லாம் போட்டோம். என்ன அந்த ஹெல்ப்பர் கிளாஸஸ்லாம் நம்ம இது ஆல்ரெடி செஞ்சுட்டோம். அந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் இப்போ எடிஷனில் செஷன் மேனேஜர் போட்டிங்க. என்னத்துக்கு, செஷனை செட் பண்ணி கெட் பண்ணி எடுக்கிறது
எங்கனையெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்கனையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக செஷன் மேனேஜரை யூஸ் பண்ணிக்குது. இதை நான் இந்த இடத்துல app.phpல யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் இந்த கிளாஸில் இந்த ஸ்டேட்டிக்கான ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இது ஸ்டேட்டிக் மெத்தட் ஒன்று. இப்போ இதில் கெட் செஷன் மேனேஜர் அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள என்ன ஆகிக்கும், இந்த கிளாஸஸ்க்குள்ள உள்ள இந்த மெத்தடுக்குள்ள உள்ள இந்த மெத்தடுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறது, இன்னொரு கிளாஸை ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ எஸ்எம் மேனேஜருக்குள்ள எஸ்எம்குள்ள வந்து செஷன் மேனேஜர் இருக்கான். அப்போ அதுக்குள்ள உள்ள மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறேன், கெட் பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதில் கெட் பண்ணுறேன் இருக்குது. அப்போ அந்த கெட் அட்ரிபியூட்டில் கொடுத்தேன்னு சொன்னால் செஷனில் செட் பண்ணிக்கிறேன். இந்த நேமுக்கு இந்த கீ நேமுக்கு என்ன சரி வெளியே ஈந்துருந்துச்சுன்னா வரும். அப்படி இல்லாட்டி நல்லா ரிட்டர்ன் ஆகும். கெட் ஃபங்க்ஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீ யூசர் நேம் கீ ஈந்துருன்னு சொன்னால் செட் ஆகிக்கிற விட வெளியே ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாட்டி நல் ரிட்டர்ன் ஆகும். நல் ரிட்டர்ன் ஆகுனா என்ன செய்யும், செட் ஈக்கிறான்னு பார்க்கும். இல்லை நல் தான் ஈக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு லாகின் பேஜுக்கு வந்துடும். இவ்வளோ தான் இன்றைக்கு செஞ்சுக்கிறது. இந்த ஃபியூச்சர் நீங்களும் நான் இதை புஷ் பண்ணுறேன் உங்களோட இதிலேருந்து புல் பண்ணி இந்த ரெப்போவில் நீங்கள் என்ன செய்ய புல் பண்ணுங்கள். புல் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன செய்யுங்க உங்களோட இதுலேயும் நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி யூசர் டேபிளில் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே கோட்லாம் போட்டிக்கிறேன். க்ரியேட் பண்ணி பாருங்கள்.